சிங்கப்பூர். நான் 1986களில் நான் மலேசியாவுக்கு போயிட்டு அங்கே மலாயா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தேன். எப்போவுமே மலேசியாவையும் சிங்கப்பூரையும் ஒப்பிடும்போது மலேசிய தமிழர்களுக்கு தமிழ் உணர்வு அதிகம். அது அது கல்வெட்டு மாதிரி பதிக்கப்பட வேண்டிய ஒரு உண்மை. அன்று முதல் இன்று வரை அவர்களுக்கு தமிழ் உணர்வு அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தமிழ் படிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இந்த மலாயா பல்கலைக்கழகம் இருந்தும் கூட அதில் ஒரு காலகட்டத்தில், அதாவது 91 வரை பேராசிரியர் ஜெயராமன், தண்டாயுதம், அதுக்கு முந்தி பெரும் ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. சோனா கந்தசாமி, இந்த மாதிரி பெரும் பேராசிரியர்கள்லாம் இந்த காலத்தில் தமிழ் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அந்த லோக்கலாக இருக்கவங்களை உருவாக்குறதால அங்கே உள்ளூர்லேயே படித்து வளரும்போது அவங்களுக்கு அவ்வளவு நம்ம தமிழக அறிஞர்களோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு ஆழம் இல்லைங்கிறது என்னோட சொந்த கருத்து. ஏன்னா அவங்க ஆர்வத்திலே எழுதுகிறாங்க, படிக்கிறாங்களே தவிர ஆழமான புலமைங்கிறது இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஆனால் சிங்கப்பூருக்கு வரும்போது பிறகு நான் 91 சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்து வேலைக்காகத்தான் போனேன். ஏன்னா நான் மலேசியாவுக்கு போனபோது என்னுடைய கணவர் மலேசிய குடிமகன். அதனால் நான் திருமணமாகி அங்கே போயிட்டேன். சிங்கப்பூருக்கு வேலை அடிப்படையில் போகும்போது நான் அங்கேயே 2 நாளில் நிரந்தரவாச தகுதி பெற்று பிறகு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் சிங்கப்பூரில் வசித்து வருகிறேன். அப்போ 30 ஆண்டு காலமாக நீங்கள் பார்க்கும்போது படைப்பிலக்கியத்தில் 70களின் பொற்காலம்னு சொல்லலாம். தமிழகத்தில் இருக்க ட்ரெண்டு மாதிரியே அங்கேயும் இருந்துச்சு. மூத்த எழுத்தாளர்கள், இன்றைக்கி மூத்த எழுத்தாளர்களாக இருக்கவங்க அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக எழுதினாங்க. அது 80கள் வரை இது தொடர்ந்தது. 90களில் இந்த பொருளாதார வளர்ச்சிக்காக புலம்பெயர்ந்த திறனாளர்களை எல்லாம் சிங்கப்பூருக்கு வரவழைக்கும் போது திறனாளர்கள் வந்தாங்க. எல்லா துறையிலையும் திறமை பெற்றவர்கள் வந்தார்கள். பொருளாதாரம் நன்கு சிறந்தது. ஆனால் இந்த தமிழ் கல்வி, தமிழ் பண்பாடு இதெல்லாம் கொஞ்சம் தளர்ச்சி காண ஆரம்பித்தது. தமிழ் வளர்ச்சின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 90களுக்கு பிறகு எழுத வந்தவர்கள்லாம் பழைய தலைமுறை போயிடுச்சு. உள்ளூரில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர்லேயே பிறந்து வளர்ந்த இளைஞர்கள் 80களில் எழுதினாங்க, 90களில் எழுதலை. அப்போ 90களில் தமிழ் வளர்ச்சின்னு பார்க்கும்போது படைப்பிலக்கிய துறையை பொறுத்தவரை தளர்ச்சி தான். ஆனால் தமிழ் கல்விங்கிற முறையில் பார்க்கும்போது அது அரசாங்கம் எப்போதுமே கல்விக் கொள்கைகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த தொழில்நுட்ப அடிப்படையில் கல்வியை எல்லா